ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் இனத்தடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இது ஒரு பெரிய வேலை. இந்த பொண்ணு பார்க்குற வேலை மாதிரி ஒரு கொடூரமான வேலை வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதை 10 பர்சங்க இல்லை 100 பர்சங்க பண்ண சொல்லுங்கள், பண்ணுறேன். ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணணுங்க, தலைகீழ போனாலும் கிருகிருன்னு ஆகிடணும். சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் தானே, அந்த பொண்ணை கட்டிங்க நல்லா இருக்கும், இல்லை அந்த பையனை கட்டிங்கன்னு காமிச்சு கொடுக்குறோன்னு வைங்களேன். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல அதனால தான் நான் கட்டினேன். ஏங்க அந்த ஊருக்கு அட்ரஸ் தான் காமிச்சு விட்டேன், அந்த ஊருக்கு கொடூரமாக இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ரொம்ப பெரிய வேலை பாருங்க. இந்த பொண்ணு பார்க்குற இன்றைக்கும் சொல்கிறேன், யாராவது ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் கூட 15 முறை ஜெபம் பண்ண வேண்டியதாக, ஆண்டவரே இதை சொல்லட்டுமா, இதை வேணாவா, இது உண்மைதானா, இல்லை வேறு ஏதாவது போய் நான் என்ன போய் ஒரு சிக்கலில் மாட்டி விட்றாதீங்க ஆண்டவரே, இல்லைன்னா அந்த பையனுக்கு 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிற பாருங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வேலைங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு எலியாசருக்கே ஒரு பயமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம நல்லா தானே வச்சுருந்தா நம்ம முதலாளி, இப்போ போய் ஒரு சிக்கலில் மாட்டி விட்றாரு பாருங்க. சரி, இருந்தாலும் போகிறான். ஏன்னா இதில் அந்த காலத்துலலாம் எப்படின்னா முதலாளி சொல்லிட்டா செய்ய மாட்டேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அடிமை, இதெல்லாம் வேலைக்காரனாக இருந்தான். உடனே போகிறான், எல்லாத்துக்கும் அதிகாரியாக அவன் தான் இருக்கிறான். சரி, அமுச்சு வச்ச உடனே அவன் கிளம்பி போகிறான். போன உடனே பாருங்க, எப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது? ஊர் தெரியாது, அந்த இடத்துல ஒரு ஆளும் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஈப்ரு மேட்ரிமனி எல்லாம் அன்றைக்கி இருந்திருந்தா அவன் அங்கே ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு ஈப்ரு மேட்ரிமனி அடித்து ஒரு 1 லட்சம் பொண்ணை ஒரே நிமிஷத்தில் காமிச்சிருக்கலாம். இன்றைக்கி அப்படி இருந்த 1 லட்சம் பசங்களெல்லாம் பார்க்கலாமா பாருங்கள். காசு கட்டுக்கு இன்னும் நிறைய ப்ரொஃபைல் கொடுத்துனே இருக்கிறானா. ஆனால் இவனுக்கு எந்த ப்ரொஃபைலும் தெரியாது, எந்த அன்றைக்கி மேட்ரிமனியும் கிடையாது. எப்படி போய் தேடி பார்க்குறது? யோசிச்சு பாருங்கள். இவன் போன உடனே பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்தை கட்டுறான். அந்த ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த ஊருக்குள்ளே வந்து நாங்கள் என்ன இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு கிட்ட வந்த உடனே ஏதோ ஒன்று தோணுது இவனுக்கு. பாருங்க, வழி ஃபுல்லாக அவனுக்கு அந்த ஆலோசனை வரல. வழி ஃபுல்லாக இப்படிதான் தெரியல. அவன் ஒட்டகத்து மேலே ஏறி உட்காந்து வந்துனுங்கிறான். என்னடா ஆபிரகாம் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டி விட்டானு, எப்படி தான் நான் பொண்ணை பார்க்குற பொண்ணெல்லாம் பார்த்தா இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்குமான்னு அவனுக்குள்ள 1000 விதமான தத்தளிப்புகள் இருந்துருக்கும் பாருங்க. ஆனால் செலக்ட் பண்ணுறது எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி இது சரியா பிடிக்குது? அந்த கிணத்துக்கிட்ட வந்த உடனே ஒரு ஜெபம் பண்றான். எங்க வந்து ஜெபம் பண்றான் சொல்லுங்க? எங்கங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே கிணத்துக்கிட்ட வாங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிணத்துக்கிட்ட வாங்க. பாருங்க, இப்ப கிணத்துக்கிட்ட வந்த உடனே அவன் சொல்றான், தேவரீ நீ ஆபிரகாமுக்கு இவ்வளவு காலம் காண்பித்த தயவை காண்பித்தரணும், எனக்கு காண்பித்தரணும். அவர் உயிரோடு இருக்கிற ஒரு ஜெபம் பண்ணிட்டு சொல்றான், இந்த கிணத்துக்கிட்ட வந்து எந்த பொண்ணு தண்ணி எடுக்கிறாளோ அந்த பொண்ணு நான் நினைக்கிற மாதிரி எவ சொல்றாளோ, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, அதெல்லாம் என் மனசுல இருக்கிற மாதிரி யார் சொல்றாளோ, உனக்கும் வார்ப்பேன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் யார் சொல்றாளோ அந்த பெண்ணு தான் எனக்கு கரெக்டு. இந்த ஒரு சைனை நீங்க எனக்கு செஞ்சு காமிங்க பாருங்க. அந்த நேரத்தில் கரெக்டா இந்த அம்மா குடத்தை தூக்கின்னு வராங்க. அந்த அம்மாவை எங்க வராங்க சொல்லுங்க? அந்த அம்மாவை எங்க வராங்க? இவனும் எங்க வரான்? கிணத்துக்கிட்ட. இப்போ நடுவில் எல்லாம் எங்க நிற்குது? கிணறு. சொல்லுங்க, கிணறு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. பிதா, குமாரன், சபை, வாக்கு தத்துவம், வார்த்தைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து மையப்படுத்தக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. எதை மாதிரி ஒத்துக்கிறீங்க? ஒரு பிதாவை நீங்க புரிஞ்சுக்கணும்னாலும், குமாரனை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு சபையை நீங்க புரிஞ்சுக்கணும், உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு பாவியை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு பரிசுத்தவான்களை நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை வெளிப்பாட்டை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க சொல்லுங்க? எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, எப்பவுமே கிணத்துக்கிட்டே வாங்க. நீங்க நல்லா தான் சொல்லுங்களேன், கிணத்துக்கிட்டே வாங்க. என்ன தள்ளியா விட போறீங்க? சும்மா கூப்பிட்டு சொல்லுங்க, கிணத்துக்கிட்ட வாங்க. பாருங்க, இப்போ கிணறு என்ன பண்ணுது? ஒரு மையமா நிக்குது. இப்போ இவனும் நிற்கிறான். அந்த அம்மாவும் கரெக்டாக அந்த நேரத்தில் உள்ள வருது. இப்போ அந்த இடத்துல வந்து பாருங்க, கரெக்டாக கான்வெகேஷன் மேட்ச் ஆகுது. அப்படியே எலியாசருடைய மனதில் இருக்கிறது அந்த அம்மா சொல்லுது, உனக்கும் வார்ப்பேன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். உடனே அவனுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவன் மனது தெளிவாகுது பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யாரால செய்ய முடியும் சொல்லுங்க? யாரால செய்ய முடியும்?
நான் ஒன்று சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. நீங்கள் ஆவியானோட துணையோடு கூட போங்க, எதையுமே பண்ணாதீங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக பண்ண வல்லவராரு. எதுவும் நம்புறீங்க? சமீபத்தில் கூட எனக்கு ஒரு ஆள் ரொம்ப ஏதோ பேசிட்டான்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் பாருங்க. சரி ஒய்ஃபை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுமா அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே இந்த டென்ஷனை நான் சொல்லலான்னா மனதில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஜெபம் பண்ண அப்படின்னு ஜெபம் பண்ணணும் ஒரே வார்த்தை, நாங்கள் யார்கிட்டையும் போகல, ஆனால் நீர் எங்களுக்காக எல்லார்கிட்டையும் போக வல்லவராரு. அதுதான் கரெக்ட் பாயிண்ட். அதுதான் ஆவியானவர் உணர்த்துறாரு. நீ ஒன்றும் போய் பெருசாக சாதிச்சிட முடியாது, நீ போய் ஒன்றும் பெருசாக எதையுமே சரியாக்கிட முடியாது. நான் சரியாக்குறேன், நான் சரியாக்கணும்னா அதை யாராலையும் கெடுத்து போடவே முடியாது. எதனா விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் போய் சொல்லுங்க, கர்த்தர் சரியாகும். பாருங்கப்ப இங்கே இந்த பரிமாற்றங்கள், ஆவியினால் வரக்கூடிய பரிமாற்றங்கள், மனதுக்குள்ளாக வரக்கூடிய பரிமாற்றங்கள்லாம் நம்ம எடுக்கிற முயற்சி அல்லங்க, ஆவியானவரே செய்யக்கூடிய காரியம். இவன் மெதுவா இவன் ஜெபம் பண்ணும் போது அவ ஒளிஞ்சு நின்று கேட்கல, ஆண்டவரே இந்த மாதிரி இந்த கிணத்துக்கிட்ட வந்து யாரெல்லாம் சொல்றாங்க, யாரெல்லாம் செய்யறாங்க. உடனே ரெபேக்கா கேட்டுன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு, ஓ இப்படி சொல்லணுமா, ஓ இப்படி, அப்படியெல்லாம் வரல. அவளுக்கும் உள்ள நடக்கிற விஷயமே தெரியாது, இவனுக்கும் அந்த பெண்ணை பத்தி விஷயமே தெரியாது. ஆனா கர்த்தர் வேலை செய்யறார். எதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆவியானவர் வேலை செய்யறார்.